ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹசீன்ஸ்கேப். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்காட்ஸ் ரோட்டில் இருக்கிற ஃபீவர் எக்ஸிபிஷன் ஹாலில் தான் வந்திருக்கோம். அங்கே இருக்கிற டைட்டானிக் எக்ஸிபிஷனுக்கு பார்க்க தான் வந்திருக்கோம். இது சிங்கப்பூரில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க. இந்த ஜேர்னி ஒரு போர்டிங் பாஸோட நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, இந்த போர்டிங் பாஸில் நிஜமாக டைட்டானிக்கில் ட்ராவல் பண்ண ஒரு பேசஞ்சரோட நேம் தான் நமக்கு வரும். இந்த டைட்டானிக் ட்ராவலில் அவங்க ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்றத நம்ம இந்த எக்ஸிபிஷன் எண்டில் தாங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த டைட்டானிக் கப்பல் விபத்து 1912 நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தாங்க. இந்த கண்காட்சி அதை ஒரு புதிய விதத்தில் காமிக்குது. மனிதர்களோட உணர்ச்சிகள் என்னென்ன இருந்துச்சு, அங்கே எந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சு, ஃபோட்டோகிராஃபிக்ஸ் எல்லாமே நம்ம இங்கே என்ஜாய் பண்ணலாம். இந்த டைட்டானிக் ஷிப்பில் என்னோட ட்ராவல் பண்ண நீங்கள் எல்லாம் ரெடியா? வாங்க போகலாம். இந்த எக்ஸிபிஷனில் வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளும் இந்த கப்பலில் இருக்கிற ஒரிஜினல் ஆர்டிஃபேக்ட்ஸ் தாங்க. பெர்ஃப்யூம் பாட்டில், டைனிங் பிளேட்ஸு, லெட்டர்ஸு, காயின்ஸு எல்லாமே அந்த ஓஷன் ஃப்ளோர்லேருந்து நமக்கு எடுத்தது தான். அதை தான் ஒரிஜினல் பொருளை தான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உண்மையிலேயே நம்ம டைட்டானிக் ஷிப்புக்கே கூட்டு போயிடுது. டைட்டானிக் ஷிப்பில் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறப்பவே நமக்கு கூஸ்பம்ஸாக இருக்குது. இங்கே டைட்டானிக் ஷிப்பை எப்படி உருவாக்குனாங்க, யார் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க, அந்த இன்ஜினியர்ஸ் யார், அவங்க என்னென்னலாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நிறைய பொருட்கள் இருக்குங்க. அந்த கேப்டன் உபயோகப்படுத்தின அவரோட பவுச்சு, அவரோட கேப்பு, கேப்டனோட டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே, அதே போல் பேசஞ்சர்ஸோட டீட்டெயில்ஸு, அந்த ஷிப்பு எங்கேருந்து எப்படி வந்துச்சு, எந்த வேல நமக்கு ட்ராவல் ஆச்சு அட்லாண்டிக் சீல, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்போ இந்த டைட்டானிக் ஃபஸ்ட்டு செயில் ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்போ தான் அந்த ஐஸ்பர்க்கும் உருவாச்சுங்க. அங்கேருந்து கிளம்பி அட்லாண்டிக் சீக்குள்ளே வந்துச்சு. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்களா? எல்லாமே டீட்டெயில்டாக இங்கே பார்க்கலாம். அப்படியே நமக்கு அதை பார்க்குறப்போ உண்மையிலே டைட்டானிக் ஷிப்பில் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறாங்கங்க. அந்த டைட்டானிக் ஷிப்போட மாடல் ஷிப்ஸையும் நிறைய நம்ம பார்க்கலாம். எப்படி மேல்புறம் இருந்துச்சு, அது எப்படி லுக் இருந்துச்சு அப்படின்றத நல்லா ஒரு மாடலாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த டைட்டானிக்கில் பயணம் செஞ்ச ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராவலர்ஸு, செகண்ட் தேர்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்லாம் எப்படி ட்ராவல் பண்ணாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராவல்ஸில் இருக்கிற லக்ஸுரி ரூம்ஸு, டைனிங் ஹால்ஸு, ஈவன் வாஷ்ரூம்ஸ் வரை அத்தனையும் அழகாக அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதுதாங்க அந்த கேப்டன் உபயோகப்படுத்தின அந்த பவுச்சு. அது போக நமக்கு நிறைய ஆர்டிஃபெக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்மால் பெர்ஃப்யூம் பாட்டிலு, அந்த டைமண்ட் ரிங்கு, டைனிங் பிளேட்ஸு, சில்வர் ஸ்பூன்ஸு, டீ கப்ஸு, ஒருத்தர் எழுதின லவ் லெட்டரு, எல்லாத்தையுமே நம்ம ஃபோட்டோஸாக நிறைய பொருட்களாகவே பார்க்கலாம். பழைய லெதர் சூட்கேஸ் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்குங்க. அவ்வளோ அழகாக ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறப்போ அந்த இரவு என்ன நடந்துச்சுன்றத சொல்லுது நமக்கு. அது உண்மையிலே நம்ம கண்ணீர் வர வைக்கிற கதை தாங்க அது. பாருங்கள், டைனிங் ரூம்லாம் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு, ஃபஸ்ட் கிளாஸ் டைனிங் ரூம்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு, எப்படிலாம் அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்க்கலாம். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க ஒவ்வொரு செஷன்லையும். ஜாக்லாம் அங்கே யூஸ் பண்ண ஸ்டேர் கேஸு எல்லாத்தையுமே நம்ம அங்கே அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷன் என்னென்னா, ஒரு 3D ப்ரொஜெக்டர் ரூமில் எப்படிலாம் டைட்டானிக் கிளம்புச்சு, அங்கே யார் யாரெல்லாம் அந்த பேசஞ்சர்ஸ் எப்படி ஏறினாங்க, டைட்டானிக் ஷிப்பு ட்ராவல் ஆன ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு அந்த 3D ப்ரொஜெக்ஷனில் காமிக்கிறாங்க. ஜாக் எப்படிலாம் வேலை பார்த்தாரு, ஜாக்கும் ரோஸும் எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி அவங்க லவ் டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் இருந்துச்சு, எப்படி ஷிப்புக்குள்ளே அட்லாண்டிக் அந்த ஐஸ்பர்க் மோதி எப்படி ஷிப்பு உடஞ்சிச்சு, தண்ணி உள்ளே வந்ததுலேருந்து அவங்க எப்படி அதில் சர்வே ஆனாங்க, எத்தனை பேர் அதில் தப்பிச்சாங்க, எந்த மாதிரி தப்பிச்சாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த 3D ப்ரொஜெக்ஷனில் நம்ம பார்க்கலாங்க. உண்மையிலே ஒரு அது இமன்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அதை பார்க்குறப்போ நமக்கு எல்லாருக்கும் கூஸ் பம்ப்ஸே வந்துடும். அவ்வளோ அழகாக அந்த 3D ப்ரொஜெக்ஷனில் ஃபுல்லாக நம்மளை சுற்றி அப்படியே காமிச்சிருப்பாங்க. அதில் உட்கார்றதுக்கும் நடுவில் ஒரு ஷிப்பு மாதிரி ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம உட்காந்து அழகாக பார்க்கலாங்க. அந்த வியூஸே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஐஸ்பர்க் ஷிப்பில் மோதுறதை அவ்வளோ அழகாக அந்த 3D ப்ரொஜெக்ஷனில் காமிச்சிருப்பாங்க. எப்படிலாம் தண்ணி உள்ளே வந்துச்சு, மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. உண்மையிலே நம்மளை ஒரிஜினல் டைட்டானிக்கில் நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி நம்மளை கொண்டு போயிருப்பாங்க. அதை பார்க்குறப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களான்னு அவ்வளோ நமக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க. அந்த இரவு டைட்டானிக் உண்மையிலே மூழ்கிற காட்சி அந்த 3D ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறப்பையும்
அந்த ஷிப்பை ஐஸ்பர்க் மோதுறப்பையும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட உண்மையாக ஃபீல் ஆகுங்க. அந்த குழந்தைகளும் அந்த உமன்ஸும் கத்துற சத்தம், பேனிக் அட்மாஸ்பியர் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி உயிரோடு கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. உண்மையிலே இது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாத இடம். ஒரு நமக்கு வெளியே வர்றப்போ நம்ம உண்மையிலேயே டைட்டானிக்கில் ஃபீல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்டை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஷிப்பு வந்து எஸ்ஓஎஸ் சொல்லி கூப்பிட்றப்பையும் சரி, அந்த ஷிப்பு மூழ்கு உடஞ்சி ரெண்டாக விழுகிறதையும் சரி, எல்லாத்தையுமே தத்ரூபமாக நமக்கு அந்த 3D ப்ரொஜெக்ஷனில் காமிச்சிருப்பாங்க. 3 சைடுமே அந்த ஸ்க்ரீன் இருக்கும். நமக்கு எந்த சைடு திரும்பினாலும் அப்படியே பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் 3D ப்ரொஜெக்ஷன் பார்க்குறப்போ நமக்கு உண்மையிலேயே அப்படியே கண்ணில் கண்ணீர் தாங்க வர வைக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கெலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க போனது, அந்த ஷிப்பு மூழ்கினது, அது சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு பார்க்குறப்போ இன்னும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இது. உண்மையிலே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு எக்ஸிபிஷன் தாங்க இது. அந்த ஷிப்பு உள்ளே போகிறது, கடலுக்குள்ளே எல்லாத்தையுமே நமக்கு அவ்வளோ அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே நம்ம அதில் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அதில் பேசஞ்சர்ஸ்லாம் போகிறத பார்த்தீங்களா, அந்த போட்லேருந்து இந்த 3D ப்ரொஜெக்ஷன் முடிகிறப்போ அந்த டைமில் வந்த ஓல்டு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக தரையிலையுமே ஸ்க்ரீன்லேயுமே அனிமேஷன் எஃபெக்டோடு காமிச்சிருக்கிறதுமே அந்த எண்டிங் எஃபெக்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணக்கூடாத இடம் தாங்க. நம்ம கையில் ஒரு ஃபார்ம்ஸை கொடுத்து நம்ம எமோஷ்னல் ஃபீலிங்ஸையுமே அதில் எழுதி அதில் ஸ்டிக் பண்ண சொல்கிறாங்க. இதுதாங்க என்னோடய ஃபேவரட் செஷன் விஆர் எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளே அந்த அண்டர் வாட்டர் டைட்டானிக் சைட்டுக்குள்ளே போய் உள்ளே அப்படியே டீப் ஓஷனில் போய் அந்த புரோக்கன் ஆகிறதையும் அந்த ஸ்டேர் கேஸையும் அந்த ஃபீலிங்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கே உண்மையிலே அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்மளே அந்த போட்டில் மூழ்கி உள்ளே போகிற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்க. கடைசியாக போர்டிங் பாஸில் இருக்கிற அந்த நம்ம பேசஞ்சர் நம்ம நேம் சர்வே ஆனாங்களா இல்லையான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி தான், ஆனாலும் அதை நம்மளாவே உணர்றது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தாலோ இல்லை சிங்கப்பூருக்கு வர்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். அப்புறம் என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இதில் இருக்கிற எந்த பொருள் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ப்ளாகில் பார்ப்போம். பாய்.